தமிழ்நாடு அரசினுடைய நெல் கொள்முதல் போக்கானது முறையற்ற முறையில் நடந்து கொள்வதோடு மட்டுமின்றி தொடர்ச்சியாக விவசாயிகளினுடைய இறுதி நிலையாக, அதாவது ஒரு வயலில் நெல் விதைச்சு கதிரா மாறி அறுத்து கொண்டு வந்து விற்க போகிற நிலை, கடைக்கோடி நிலை, அந்த கடைக்கோடி நிலையில் தொடர்ந்து பழிவாங்கி கொண்டிருக்கின்ற அரசினையும் அந்த பழிவாங்கும் போக்குக்கு பின்னே உள்ள அரசியல் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த சோழமண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள். இந்த கூட்டத்தில் பேசியவர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைத்து பேசிய போது இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற தங்கை அஸ்வினி ஒரு கருத்தை முன்வைத்தார். கலைஞருக்கு இவ்வளோ பெரிய கலைஞர் கோட்டம் கட்டியிருக்கீங்களே, இங்கே இருக்கிற கொள்முதல் இடத்துல மழை இல்லை, மழை பெஞ்சு வீணா போகுது, இது மாதிரி சூழலில் கலைஞர் கோட்டத்தில் கொண்டுட்டு நெல் மூட்டைகளை அடுக்கலாமே அப்படின்னு ஒரு செய்தியை முன்வைத்தாங்க. தங்கச்சி இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு வருத்தம் இருந்தது. ஏன்னா இங்க ரேஷன் கடையில் அடுக்கி வைக்கப்பட்ட சீனி மூட்டையே திருட்டி தின்னவங்க கலைஞர் குடும்பம். அது கலைஞர் கோட்டம்னு ஒரு கோட்டத்தை வச்சு அந்த கோட்டாங்குடி இருக்கிற இடத்துல ஒரு விவசாயி மனம் நெல் மூட்டையை அடக்கிட்டு போவானா? அது மண்டா போனாலும் பரவாயில்ல, கலைஞர் வீட்டு கோட்டத்தில் கொண்டு போய் அடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எவ்வளவு பெரிய உச்ச நிலையில, உச்சபட்ச அவமான நிலையில இந்த அரசு இந்த மக்களை, இந்த விவசாயிகளை நடத்தி கொள்கிறது. நாம தீபாவளிக்கு அடுத்தபடியாக தமிழர் பண்பாட்டினுடைய நிகழ்வாக பொங்கலை நாம கொண்டாடுறோம். பொங்கலை கொண்டாடுவதனுடைய காரணமே என்னன்னா, இந்த ஆதி மனிதனுடைய தொழிலாக இருப்பது விவசாயம். அந்த விவசாயம் செய்த பிறகுதான் நாடோடியாக வாழ்ந்த ஒரு மனிதன் நாகரிக வளர்ச்சியுற்று ஓரிடத்தில் தங்கி தன்னுடைய பழக்க வழக்க வாழ்க்கை முறையை நடத்துகிறான். அப்படி நடத்துகின்ற போதுதான் அவனுக்குள்ள சிந்தனைகள் மேலோங்கி அறிவியல் சிந்தனை முதல் அறச்சிந்தனை வரை நாகரிக சமுதாயமாக மாறுவதற்கு காரணமாக இருந்த தொழில் என்னன்னா அது விவசாயம்தான். தமிழ்நாடு என்பது இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்டால், தஞ்சை மண்டலம் என்பது தமிழ்நாட்டினுடைய நெற்குடோன், அப்படிதான் கடந்த காலத்தில் பார்க்கப்படுகிறது. நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நெல் கொள்முதல் எப்படி நடந்துச்சு, இந்த நெல் வருவாய்களை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நெல் கொள்முதல் நிலையம் அரசு மட்டும்தான் நடத்தணுங்கிற முறை எதற்காக வந்தது, எதற்காக இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ எங்கள் ஊர்லாம் அந்த டெல்டா பகுதியும் வறட்சி பகுதியும் சந்திக்கிற ஒரு பகுதியாக இருக்கும் செங்கிப்பட்டிங்கிறது. செங்கிப்பட்டியிலேருந்து வடக்க ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம்னா புதாத்து பாசனம் நல்ல விளைஞ்சு முப்போகமும் விளையிற நிலம். அதே போல் தெற்க போயிட்டோம்னா வறண்ட பூமி புதுக்கோட்டை மாவட்டம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நெல் விளைகின்ற நாட்களில் தனியார் நெல் முதலாளிகள் நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்க. நெல்லை கொள்முதல் பண்ணி இரவோடு இரவாக அந்த சேமிப்பு இடங்களில் கொண்டு போய் வச்சு அவங்க இந்த நெல்லை விநியோகம் பண்ணுவாங்க. அப்போது 1 கிலோ அரிசியின் விலை 3 ரூபாய் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ நல்ல அரிசி இன்னைக்கு 78 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னி அரிசி 4.25 ரூபாய், 20 3 ரூபாய் இருந்துச்சு. ஒரு தனியார் நெல் கொள்முதல் வியாபாரி கொள்முதல் செய்து நெல்லை கொண்டு போய் அரைச்சு விற்கும் பொழுது 3.25 ரூபாய்க்கு விற்ற இந்த நிலம், இந்த இடம் இன்னைக்கு அரசே கொள்முதல் செய்யும் பொழுது 78 ரூபாய். நல்ல சன்ன ரகம் பொன்னி தூய மல்லி இப்படி 78 ரூபாயிலிருந்து 80 ரூபாய், அதுவும் பறக்கு சிட்டெல்லாம் 80 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. இப்போ நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடையில 20 வருஷத்துல விவசாய நிலங்கள் அதிகரித்ததா என்ற ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தீங்கன்னா உறுதியாக விவசாய நிலங்கள் குறைக்கப்பட்டது. அப்ப விவசாய நிலங்கள் குறைக்கப்பட்டதுனாலும் நெல் உற்பத்தி எவ்வளவு இருக்கு, எத்தனை குவிண்டால் இருக்கு, அந்த நீங்க வருதுங்கன்னா முன்பை விட அதிகமாக தான் நெல் உற்பத்தியானது அதிகப்படுது.
இப்ப இந்த சூழல்ல இந்த நெல்லினுடைய அரிசியினுடைய விலை எவ்வாறு உயர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த இடத்துல தண்ணி நல்லா கிடைக்கிற வரலையும் நாம பாட்டில் தண்ணியை நோக்கி போகல, தண்ணியை நாசப்படுத்தினாங்க, நாம பாட்டில் தண்ணியை நோக்கி போனோம். அதே போல இந்த இடத்துல நாமே கொள்முதல் செய்து, நாமே அறுவடை செய்து, நாமே அவிச்சு, நாமே காய வச்சு, நாமே அரைச்சு, நாமே சாப்பிட்ட பொழுது நம்மளுக்கு எந்த நோயும் வரல, யாரு எந்த பெருமுதலாளிகிட்டையும் போய் கையேந்திர நிலை வரல. இந்த விவசாய நிலங்களை இந்த அரசு அதிகாரம் கை வைக்க முடியாமல் இருந்தது. அத்தனையும் என்ன பண்ணிட்டான், கொள்முதல் நிலையங்கிற பேர்ல கொண்டுட்டு வந்து குவிச்சு வச்சுட்டான். நீங்க தனியாருக்கு நெல்லை விற்க முடியாது, நீங்க எப்படி கடன் வாங்கி நம்ம நெல் விவசாயம் பண்றோம், எத்தனை நாளைக்கு எல்லா நெல் மூட்டையும் நம்மளே வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் மிகப்பெரிய சூழ்ச்சியை இந்த ஆளுகின்ற அரசு செய்து வருகிறது. இப்ப எல்லாருமே மேம்போக்க அணுகுனா, நீங்க ராஜராஜ சோழன் காலத்துல, கரிகால் சோழன் காலத்துல கல்லணைங்கிற ஒரு அணையை கட்டுவதற்கு காரணமே என்னன்னா, பருவமழை காலங்களில் மிகுதியாக ஓடி வருகின்ற வெள்ள நீரானது இந்த காவிரியினுடைய டெல்டா பகுதிகளில் விளைந்து நிற்கின்ற இந்த அந்த நெற்பயிர்களை தொடர்ந்து மூழ்கடிக்கிறது. அதனால ஒரு பிரேக்கை போடுன்னு காவிரிக்கு குறுக்க வந்து கல் அணை என்ற ஒரு பிரேக்கை போட்டான். அப்போ மிகுதியாக, அதாவது காவிரியை குறித்து வர்ணிக்கும் பொழுது பட்டினப்பாலையில வந்து உரித்திரங்கரனர் பேசுவார், வான் பொய்ப்பினும் தான் பொய்ப்பா மலை தலைய கடற்காவிரி அப்படின்னு. அதாவது வானமே பேயாட்டினா கூட தன்னுடைய வருகையை குறைத்து கொள்ளாத வளமையான கொண்ட கடலில் போய் கலக்கின்ற அந்த காவிரி கடல் அளவுக்கு அகலமாக இருக்கும். இன்னும் கூடுதலாக என்ன சொல்றான், ஆத்தோரம் காவேரி ஆத்தோரம் தேக்கு மரம் அலை மோதும் காவேரி, ஆத்தோரம் தேக்கு மரம் அலை மோதும் காவேரி, பார்த்திருக்க நெல் விளையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு அப்படின்னா. எந்த ஒரு ஆற்றுல வந்து எப்போ அலை மோதும்னா, அந்த ஆறு ஆழமாகவும் அகலமாகவும் விரிஞ்சு ஓடும் பொழுதுதான் அலை வரும். அந்த அளவுக்கு ஓடிய காவேரி இருந்த காலகட்டத்திலேயே இங்க வடிகாலை மிக சிறப்பாக செய்து எந்த காலத்திலையும் நெல்லை மூழ்க விடாம வச்சுட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, வடிகால் சிறப்பாக இல்லை. ஐப்பசி மாசம்னா இப்ப பாருங்களேன், இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னா வழக்கத்துக்கு மாறாக டாஸ்மார்க்கில் வியாபாரம் அதிகப்பட வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை எடுக்கின்ற இந்த அரசாங்கம் ஐப்பசி மாதம் வந்தால் அடைமழை காலம், அடைமழை காலத்தில் அறுவடை காலமாக இருக்கின்ற அந்த நெல்லை பாதுகாக்க வேண்டும் என்று எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்கவில்லை என்றால் இந்த மண்ணின் மக்கள் விவசாயிகள் அழிய வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இதுல வேற நானும் விவசாயி தான், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கெட்டு, இவர் இந்த என்ன சொல்றது கட்டுமரத்தினுடைய வாரிசுகள் ஒரு பக்கெட்டு. விவசாயம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு விவசாயி பேசுறாரு அந்த ஐயா, நாங்கெல்லாம் என்ன செத்தா போறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்னன்னா அதுதான் சூழ்ச்சி, நீங்க எல்லாம் செத்து போங்கடா, விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க, நாங்க இந்த மண்ணை நீங்க ஸ்டெர்லைட்டுக்கு இன்னும் மீத்தேன் எரிகாற்றுக்கு கேட்டு பார்த்தோம், நீ கொடுக்கல, அப்போ உன் தொழிலை நான் மோசடி செஞ்சிட்டேன்னா நீ வித்துட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் எங்க ஆந்திராவில இருந்து ஒன்னால நெல்ல அரிசியை கொள்முதல் பண்ண முடியும், இறக்குமதி பண்ண முடியும். தமிழ்நாட்டில் விளைஞ்ச நெல்லை கொள்முதல் பண்ணி அவிச்சு அரிசியாக்க முடியாதுன்னா நீ எவ்வளோ பெரிய நடிகன்னு தெரியாமையா போயிடுச்சு. உண்மையிலேயே இந்த இது ஒரு பெரும் துயரம். எனக்கு பின்னாடி நிறைய கருத்துரையாளர்கள் பேச்சாளர்கள் இருக்கிறதுனால ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு முடிக்கின்றேன். நீங்க விவசாயம், அதாவது 1330 குறளை எழுதிய வள்ளுவ பெருமகனார் சுழற்றும் ஏற்பின்னது உலகத்துல உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு குறளை சொல்லி விவசாயி இயங்குனாதான் இந்த உலகமே இயங்குன்னு சொல்றான். அப்ப அந்த விவசாயினுடைய முக்கியத்துவத்தை நீங்க வள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் கட்டி நீங்க வள்ளுவத்தை சிறப்பித்த நீங்கள் விவசாயினுடைய முக்கியத்துவத்தை சொன்ன வள்ளுவரினுடைய கூற்றை சிரமிக்காமல் போனதற்கு ஒரே காரணம் என்னன்னா, காலம் காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நமக்கு கடைசி நேரத்தில் காசு கொடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றதான். நாம படைச்சுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு மட்டும்தான். அந்த வாக்கை இந்த எதிர்த்தாப்புலே இருக்கின்ற சனியன்களுக்கு எதிராக, சனியன்னா நான் கேமராமேன் சொல்லல, எதிர்த்தாப்புல எனக்கு வந்தவனுமே ரொம்ப வெறியாயிருச்சு அந்த படத்தை பார்த்துட்டு.
இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கர்மத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஏத்தாப்புல நின்று என்ன பண்றது அப்படிங்கிற வெறி வந்துருச்சு. இருந்தாலும் இந்த வெறியை வேலையாக மாற்றி நாம களத்திலே வெல்ல வேண்டும். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நமக்கு மட்டும் இல்ல, உழவர் குடிக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு, இந்த மண்ணின் பண்பாடு, அரசியல், புரட்சி, இது எல்லாத்திற்கும் இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எல்லாத்திற்கும் தீர்வாக ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயி என்கின்ற ஒரு சின்னத்தை அமுக்குங்க. விவசாயி மேல எழுந்து வந்துருவான். தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சி பெற்று வரும். ஒரு காலத்திலேயே விவசாயிக்கு தோல்வி இல்லை என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.